பால் கறி. இது எங்களோட குடும்பங்களில் ஒரு நல்ல நாள், பெரிய நாள், ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா 60s 70s இது ரொம்ப எல்லாத்துக்குமே ஃபேவரட்டானது. இதை நம்ம ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றது, வெரைட்டி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பால் கறி ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. பச்சை பட்டாணி, காஞ்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். அப்புறம் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டையும் லோ கலோரியும் சாப்பிட சாப்பிட திகட்டாதது போலவும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். கைப்பிடி பச்சை பட்டாணியை 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் கசகசாவில் தண்ணி போட்டு வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஒரு 5-6 கல் உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி போடுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு தனியாக, பச்சை பட்டாணியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பதமாக வெந்திருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கசகசாவை போட்டுக்கிறோம். 2 பல் பூண்டு, சின்ன உருளைக்கிழங்கு 4 தானே, இஞ்சி, 1 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு, அரைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தது போல் போட்டுக்கலாம். தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகமாக்கும் போது எல்லாத்தையும் அதிகம் பண்ணிக்கிங்க. கடுகு உளுந்து தாளித்து வருது. அரை வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 வரமிளகாய், நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நாம் அந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். எல்லாமே பச்சையாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி போட்டு, கொஞ்சம் மோர், தயிர் கடைஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை வாடை போக கொதிக்க விடணும். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பால் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. ஒரு 3.5 நிமிஷத்தில் இப்போ மல்லித்தலை, உதுத்து வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கலந்துட்டோம். மூடி வைக்கிறோம். நல்லா ஒன்று சாறணும். 1.5 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எடுத்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். நான் சாதத்துக்குங்கிறதால இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு இப்போ அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரை சேர்த்துக்கிறோம். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு ஒரு முறை செய்து பாருங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி.